Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் செம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம ரவையை வச்சு பண்ண போகிறோம். இதோட டெக்ஸ்சரு, அந்த டேஸ்ட்டுலாம் பார்க்க போனால் எப்படி இருக்கும்னா, கடைகளில் வாங்கி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, சீட்டோஸ் பேக்கெட், கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்குனா, ஒரு கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இது சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். பட் எண்ணெயை விட நெய் சேர்க்கும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பாயில் வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம போட்ட தண்ணி வந்து நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இப்போ இதில் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை வந்து எந்த அளவுக்கு சேர்க்கணும்னா, நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தோமோ சேம் அதே குவான்டிட்டி அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்ல, ஸோ 1 கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன். இதை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ரவையை போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரவை வந்து எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு வரும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு சும்மா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தவுடனே இந்த மாதிரி ஜஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஓவர் ப்ரெஷர் கொடுத்து மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா இது கூடவே ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததை நல்லா சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சீட்டோஸ்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. அது எந்த அளவுக்கு சைஸாக இருக்கோ சேம் அதே சைஸில் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த வெடிப்பும் இல்லாமல் பார்த்துக்குங்க. நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ரவுண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இந்த பால்ஸ் வந்து எண்ணெயில் நீங்கள் போடும்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. பால்ஸ் போட்ட உடனே ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். போட்ட உடனே நீங்கள் கரண்டியை வச்சு எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மேலே இந்த பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சீட்டோஸ் செய்யறதுக்கு மெயினான தேவையான பொருள்லாம் ரவை தான். ரவை இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த ரவையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரேஷனில் கொடுத்த ரவை தான். ரொம்ப நாளாக அப்படியே இருந்தது. செஞ்சு பார்க்கலாமே சொல்லிட்டு இன்றைக்கி நான் செஞ்சேன். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த மேலே வந்துச்சு பார்த்தீங்களா பபிள்ஸ், அது எல்லாமே அடங்கி இந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. ரொம்ப குயிக்காக நம்மளுக்கு இது ரெடி ஆகிடும். இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இதை நம்ம டைரெக்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பிளேட்டில் போட்டு சாப்பிட்டுடலாம். ஒரு ஸ்ட்ரெயினர்லேயோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ நீங்கள் போடவே வேணாம். ஏன்னா எண்ணெய் சுத்தமாக இது குடிக்கவே குடிக்காது. நான் வந்து எல்லா ஃப்ரை பண்ண எடுத்ததை ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். சீட்டோஸ்க்கு வந்து அந்த மேலே வந்து அந்த மிளகாய் தூள் அதெல்லாம் தூவி இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்சர் நம்மளுக்கு வேணும். ஸோ நான் அதுக்காக இதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ மிளகாய் தூள், கொஞ்சமாக சாட் மசாலா, இது வந்து உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த சாட் மசாலாவோ இல்லை மிளகாய் தூளோ சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை சாட் மசாலா இல்லை மிளகாய் தூள் மட்டும் தான் இருக்குது சொன்னா அதை மட்டும் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. அப்புறம் என்ன, எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இதுக்கு மேலே பசங்க எனக்கு சீட்டோஸ் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு கேட்டால் நீங்கள் கடையிலலாம் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் வீட்டில் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த ரவையில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸாக இது இருக்கும்.
இதோட டெக்ஸ்சரு, இதோட கலர்லாம் பாருங்க. சேம் சீட்டோஸ் மாரியே இருக்கு பாருங்க. டேஸ்ட்டும் முக்காவாசி அந்த மாரி தான் இருக்கும். ஒண்ணு எடுத்து நானு ஜஸ்ட்டு இந்த மாரி க்ரஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா கிரிஸ்பியா இருக்கு பாருங்க. உள்ள வந்து நல்லா சாஃப்ட்டா நல்லாருக்கும். ரவை இருந்தா இன்னைக்கே இந்த ஸ்நாக்ஸ நீங்க ரெடி பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.